ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். இன்றைய தினம் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். வாசிக்கலாம். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள் என்று ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல பரிமள தைலங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவரிடத்துல இருக்கிறது. அது இன்பமான வாசனை உள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் மிகுந்த வாசனை திரவியம் உடையவராக இருக்கிறார். அவர் எங்கும் வாசனை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் அவருடைய வாசனையை குறித்து பார்க்கும் பொழுது ஏராளமான வாசனை பொருந்தின தேவனாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அதுல அவர் சாரோனின் ரோஜாவின் வாசனை உடையவராக, லீலி புஷ்பத்தின் வாசனை உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து மேன்மையாக உன்னத பாட்டில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலும் ஏராளமான வாசனைகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே காணப்படுகிற வாசனைகள் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிற பரிமள தைலமாகிய இன்பமான வாசனையானது அது நித்திய காலமாக நிலைத்திருந்து வாசனை வீசுகிறதாக இருக்கிறது. அந்த பரிமள தைலத்தை ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகமாக நமக்குள்ள வைத்து நமக்குள்ள இன்பமான வாசனை வீசும்படி ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிமள தைலங்கள் எப்படி இன்பமான வாசனை வீசுகிறதாக இருக்கிறதோ, அந்த பரிமள தைலங்களாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்குள்ள வைத்து நம்மையும் இன்பமான வாசனை வீசுகிற பிள்ளைகளாக அவருடைய சபையிலே நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் தேவனுடைய பரிமள தைலங்களில் நிரம்பி ஒவ்வொரு நாளும் இன்பமான வாசனை வீசுகிறவர்களாக நாம் வாசனை திரவியங்களை வீச பண்ணி உலகத்துக்கு வாசனையாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே காணப்படுகிற வாசனைகள் எல்லாம் அழிந்து போகும். இந்த உலகத்திலே ஏராளமான துர்நாற்றங்களும் இருக்கிறது. இந்த உலகத்திலே காணப்படுகிற ஜனங்களுக்குள்ளும் ஏராளமான துர்நாற்றங்கள் காணப்படுகிறது. அந்த துர்நாற்றங்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கி போகும்படியாக, உலகத்திலே வாழ்கிற மக்களுக்குள் இருக்கிற துர்நாற்றங்கள் நீங்கி போகும்படியாக நமக்குள் இருக்கிற பரிமள தைலமாகிய இன்பமான வாசனையை வீசி அந்த நாற்றங்களை நாம் அழித்து நிர்மூலமாக்கி எல்லா மனிதர்களுக்குள்ளும் எல்லா மனுஷிகளுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவினுடைய இன்பமான வாசனை வீச பண்ணுகிறதற்கு ஏதுவாக நாம் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வாசனை திரவியங்களினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாக இருக்கிற ஆண்டவருடைய வாசனையை நாம் எங்கும் வீச பண்ணுகிறவர்களாக சுற்றி தெரிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சபையிலும் நாம் வாசனை வீசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வாசனை கர்த்தருடைய சபையில பரிமள தைலமாக இன்பமான வாசனையாக வீசுகிறதற்கு நாம் வாசனை கொடுக்கிறவர்களாக சபையில நிலைநிற்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் பரிமள தைலங்கள் இருக்கிறது. அவைகள் இன்பமான வாசனை உள்ளவைகள். இந்த பூமி நாற்றம் பிடித்த பூமியாக இருக்கிறது. பூமியில வாழுகிறவர்கள் எல்லாரும் பாவம் செய்து சோரம் போனவர்களாக, அநியாய கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாக, நாற்றம் பிடித்த வாழ்க்கை வாழுகிறவர்களாக வாழுகிறார்கள். அல்லேலூயா,
கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நாற்றம் பிடித்த பூமியை வாசனை நிறைந்த பூமியாக மாற்ற அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கரத்தில் தான் ஆண்டவர் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாற்றம் பிடித்த வாழ்க்கை வாழுகிற, அநியாய கிரியைகளை நடப்பித்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து அசுத்த சிற்றின்பங்களை அனுபவித்து கெட்டு போகிற ஜனங்களுக்குள்ளே நம்முடைய வாசனையை வீச பண்ணி அவர்களை அநியாய கிரியைகளை விட்டு மனம் திரும்பி, அவர்கள் அசுத்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி, பாவ செயல்களை விட்டு விலகி ஆண்டவரிடத்தில் வந்து அவர்கள் பரிமள தைலத்தினாலே நிரம்பி இன்பமான வாசனை வீசுகிறவர்களாக வாழும்படி தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற வாசனை இந்த உலகத்தில் ஜனங்களுக்குள்ள புறப்பட்டு கடந்து செல்லும்படி தேவன் கிரியை செய்யும்படியாக நாம் வேண்டுதல் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் செயல்படுவோமா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை வாசனை திரவியங்களாலே நம்மை நிரப்பி நம்மை முற்றிலும் வாசனை வீசுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு வாசனை கொடுத்து அவர்களை வாசனைக்கு நேராக, பரிமள தைல வாசனைக்கு நேராக, இன்பமான கிறிஸ்துவனுடைய வாசனைக்கு நேராக வழிநடத்துகிற கருவியாக பரலோகத்தின் தேவன் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. உன்னதமான தேவன் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில இந்த உலகத்திலே மனுஷ சாயலிலே அவர் வெளிப்பட்டு ஆண்டவர் 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அல்லேலூயா. அந்த நாளில் அவருக்குள்ளே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய் இருக்கிற கர்த்தருடைய வாசனை பரிபூர்ணமாய் அவருக்குள்ள இருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. அந்த வாசனை இருளில் இருந்த ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேராக நடத்தினது. சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்த ஜனங்களை தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்தி தேவனுடைய அதிகாரத்துக்கு நேராக வழி நடத்தினது. நாற்றமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களை வாசனை வீசுகிற வாழ்க்கையாக மாற்றிவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பாருங்கள், வாசனையானது பரிமள தைலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கரங்களிலும் கால்களிலும் ஆணி அறைந்து தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே பாருங்கள், அவருடைய ஜீவன் போய்விட்டது. அவர் பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் தம்முடைய ஜீவனை விட்டு தலையை சாய்த்தார். அப்பொழுது அவர் மரித்திருக்கிறாரா, மரித்து போகாமல் உயிரோடு இருக்கிறாரா என்று பார்க்கும்படி ஒரு போர் சேவகன் தன்னுடைய கரத்தில் இருந்த ஈட்டியை எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விலாவிலே ஈட்டியை பாய்த்து அவருடைய விலாவை குத்தி கிழித்தான். அந்நேரத்தில் அவருடைய இருதயத்தில் இருந்து செந்நீரும் வெந்நீருமாக புறப்பட்டு வந்தது. அந்த இடத்திலிருந்து புறப்பட்டதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் இருந்த பரிமள தைலங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த பரிமள தைலத்தை தான் ஆண்டவர் பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது 120 பேர் மேல பரிசுத்த ஆவியாக பொழிந்தள்ளினார். அந்த பரிசுத்த ஆவியானவரை 120 பேர் பெற்ற பொழுது தங்களுக்கு தந்தள்ளின வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசி புகழ்ந்தார்கள். அவர்களுக்குள்ளிருந்து ஜீவ வாசனை உலகம் முழுவதிலும் புறப்பட்டு சென்றது. மரணத்துக்குள் அகப்பட்டிருந்த ஜனங்களை ஜீவ வாசனைக்குள்ளாக அவர்கள் வழி நடத்தி சென்றார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிமள தைலமாய் இருக்கிறது. அது சிலுவையிலே அவருடைய இருதயத்திலிருந்து ஊற்றப்பட்ட அது பரிமள தைலமாய் இருக்கிறது. அந்த பரிமள தைலமானது அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஊற்றுண்ட பரிமள தைலமானது இப்ப நம்மளை நிரப்பி நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் இருளிலும் பாவத்திலும் மரணத்திலும் இருக்கிற ஜனங்களை தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராக, தேவனுடைய வெளிச்சத்துக்கு நேராக, தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்த இந்த ஊற்றுண்ட பரிமள தைலம் உதவி செய்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஊற்றுண்ட பரிமள தைலம் வெளிப்பட்டது. அதை இப்பொழுது நம்முடைய சபையில் நமக்குள்ள ஆறாக நதியாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் கன்னியர்கள் அவரை நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கன்னியர்கள் நேசிக்கிறார்கள். கன்னியர்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் கன்னியர்கள். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிப்பார்கள். ஏனென்றால் அவரிடத்திலிருந்து, அவருடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றுண்ட பரிமள தைலம் புறப்பட்டது. அந்த ஊற்றுண்ட பரிமள தைலத்தினாலே தான் நீங்களும் நானும் ஜீவனை பெற்று ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருக்கிறோம். ஆகையால் கன்னியர்கள் அவரை நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளின் படி கை கொண்டு, அவருடைய உபதேசத்தை கை கொண்டு, அவருடைய ஜீவ வழியிலே நடக்கிறவர்களாக விசுவாச அடிச்சுவடுகளை பின்பற்றி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து வாழுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஊற்றுண்ட பரிமள தைலம் புறப்பட்டு வந்ததை அறியாமலும், அந்த ஊற்றுண்ட பரிமள தைலத்தை பெற்று அனுபவிக்காமலும், வாசனை வீசுகிற வாழ்க்கை வாழாதபடி, ஆண்டவரை நேசிக்கிற கன்னியர்களாக மாறாதபடி, தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து தெய்வம் அல்லாததை தெய்வம் என்று நம்பி அவைகளை வழிபாடு செய்து நமஸ்கரித்து சோரம் போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் நம்மை போல கர்த்தருடைய ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊற்றுண்ட பரிமள தைலங்களினாலே நிரம்பி வாசனை வீசுகிறவர்களாக, கன்னியர்களாக, கற்புள்ளவர்களாக மாறி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக, கர்த்தருடைய சபையில வந்து சத்தியத்தை மனதார கை கொண்டு கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து நித்திய ஜீவனை பெற்று வாழுகிறவர்களாக மாறும்படி நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, வேண்டுதல் செய்கிறவர்களாக, அவர்களுக்கு கர்த்தருடைய அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி செயல்படுவோமானா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார். நமக்குள்ளிருந்து ஊற்றுண்ட பரிமள தைலத்தை எங்கும் வீச பண்ணி, வாசனை கொடுக்க பண்ணி, இந்த தேசத்திலும் உலகத்திலும் ஜனங்களுக்குள்ளும் ஆளுநர்களுக்குள்ளும் அதிகாரிகளுக்குள்ளும் மக்களுக்குள்ளும் இருக்கிற எல்லா நாற்றங்களை நீக்கி எல்லாரையும் வாசனை வீசுகிறவர்களாக, பரலோக ராஜ்யத்தில் வாசனை உடையவர்களாக வாழும்படி கர்த்தராகிய தேவனானவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் நானும் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதிலே வாசனை இருக்க வேண்டும். ஆண்டவரை பாடி துதிப்பதிலே வாசனை இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபிக்கிறதிலே வாசனை இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பிரசங்கத்திலே வாசனை இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்திலே வாசனை இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்துமாதாயம் செய்யும் பொழுது நாம் நடக்கிற பாதைகளிலே, நம்முடைய ஆத்தும ஆதாய பிரயாணங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊற்றுண்ட பரிமள தைலத்தின் வாசனை வெளிப்படுகிறதாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு தான் தேவன் கர்த்தருடைய சபை மக்களாகிய நம்மை ஊற்றுண்ட பரிமள தைலமாகிய வாசனை திரவியங்களினாலே நிரப்பி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் இன்று முதல் வாசனை வீசுகிறவர்களாக, எங்கும் வாசனை கொடுக்கிறவர்களாக, எல்லா நாற்றங்களை நிர்மூலமாக்கி உலகத்தையே கிறிஸ்துவினுடைய வாசனைக்கு நேராக கொண்டு வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்திலே எழுதும் பொழுது இப்படியாக எழுதி இருக்கிறார்: எங்கும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு கிறிஸ்துவினுடைய அறிவை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுதென்று. அல்லேலூயா. தேவன் நம்மை எங்கும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார்.
அவர் நம்மை கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் எங்கும் வெற்றி சிறந்து வாழ்வோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவை நாம் அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து வளர்ந்து அவருடைய வாசனை வீசுகிறவர்களாக செயல்படுவோம். அதனால தேவனுக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வாசனைகளிலே வாசனை வித்தியாசமா இருக்கிறது. ஒவ்வொரு வாசனைக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவனுடைய வாசனையோ எல்லா மகிமையிலும் சிறந்த மகிமை உடையதாக இருக்கிறது. அந்த வாசனையில தான் நீங்கள் நான் நிரம்பி வாழுகிறோம். ஆக எல்லாரை பார்க்கலும் கிறிஸ்துவாலே கனம் பண்ணப்பட்டவர்களாக, மகிமைப்படுத்தப்படுகிறவர்களாக, மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்கிறது நிச்சயம். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.